Hi friends, welcome to Dala kitchen. நான் உங்க நிவேதா அருண்குமார். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா முட்டை கொத்து சேவை. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு pan எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல இப்போ வந்து நம்ம 3 முட்டையை வந்து உடைச்சு ஊற்ற போறோம். ஸோ ஒன்றா ஊற்றலாம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுறேங்க. அடுத்த முட்டையும் அதே மாதிரி உடச்சி ஊற்றிடுங்க. அடுத்தையும் உடச்சி ஊற்றியாச்சு. ஸோ இப்போ 3த்தையும் ஊற்றியாச்சு. லைட்டாக ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. அது இது வந்து முட்டை கொத்து செய்வேனாலும் நான் முட்டையில் செஞ்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் வெஜிடேரியன் கூட செய்யலாம். அது எப்படி செய்கிறது நான் போக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கலந்து விட்டாச்சு. இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து பெப்பர் சால்ட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோடு ஆட் பண்ணிவிட்டேன். அப்படி நீங்கள் தனியாக சால்ட் வச்சுருந்தீங்கன்னா பெப்பரை ஆட் பண்ணதுக்கப்புறம் சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா ஒரு பொரியல் பதத்துக்கு அது வரணும். நல்லா சுற்றிலும் கிண்டி விட்டுரு. நல்லா பொரியல் பதத்துக்கு ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம எடுத்து செப்பரேட்டாக வச்சிடலாம். அடுத்து இன்னொரு பேன் எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுறலாங்க. எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீட்டாக வகலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட இப்போ சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியும் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே இது கூட இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. ஆல்மோஸ்ட் வெங்காயம் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வதங்கிருச்சு. நான் சொன்ன தக்காளியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்ந்து நல்லா ஒரு 3 நிமிஷம் அளவுக்காக நல்லா ஸோ இப்போ வந்து நம்ம 2 பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் எப்படி செய்கிறதுன்றதை சொல்கிறேன்னு இல்லை. ஸோ இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கணுங்களே, அதனால. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்க போகிறோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வெஜிடேரியன் இருக்கிறவங்க எப்படி செய்கிறதுன்னு எல்லாம் யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, இதுலேயே நம்ம வந்து கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ் இதெல்லாம் வேக வச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ஐட்டம்ஸோடைய ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாமே நீங்கள் கேப்சிகம் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடேரியன் இதில். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் முட்டை சேர்க்குறதுனால நான் அது எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் முட்டை மட்டும் சேர்த்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ நம்ம சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் சந்தப்பம். என்ன சந்தப்பம் இடியாப்பம்ன்றாங்களேன்னு யோசிக்காதீங்க. இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்திங்கன்னா, சந்தவம் பார்த்திங்கன்னா நம்ம புழுங்கல் அரிசியில் செய்வோங்க.
இடியாப்பம் பார்த்திங்கன்னா பச்சை அரிசியில் செய்வாங்கங்க, அவ்வளோதான். இது எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா சந்தவம்னு சொல்லுவோம், சில பேர் வந்து சேவைன்னு சொல்லுவாங்கங்க. அதை நம்ம வந்து பிச்சு இது கூட சேர்த்துக்கிறோங்க. ஏன்னா கொத்தி விட்டுறதுனால இது பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும். ஸோ நம்ம பிச்சு ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க, மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி. ஸோ மசாலா எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே முட்டை பொரியல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ இது கூட இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தேவையான அளவுக்கு நம்ம சேவை சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்காக கொஞ்சோண்டு உப்பு எப்போவுமே பார்த்து சேர்த்துக்கோங்க, கூட போயிடக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாங்க. ஸோ நீங்கள் இப்போ யோசிக்கும் போதே தெரியும், என்னடா அது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வருதுன்னு பார்க்குறீங்க. அஃப்கோர்ஸுங்க ஃப்ரைட் ரைஸே தான், ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே தான், செம்ம ஃப்ளேவராக இருக்கும். அடுத்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க. அது ஒரு வேறு லெவல் ஃப்ளேவர் கொடுக்குங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸே தாங்க, ஃப்ரைட் ரைஸ் தோற்று போயிடுங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்குங்க. டேஸ்ட்டு வந்து அடிச்சிக்க முடியாது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே யோசிப்பீங்க, ஆமாங்க சொன்னது கரெக்டாக தான். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஹோட்டலில் பார்த்திங்கன்னா கல் இருக்கும், குத்தி விடுவாங்க. நம்ம வீட்டில் செய்யும்போது நம்ம கரண்டியை வச்சு ஜஸ்ட்டு நல்லா குத்தி விட்டுருங்க. நான் இப்படி குத்துறேன் பார்த்திங்களா, அதே மாதிரியே குத்தி விட்டுருங்க. நல்லா ஃப்ரைட் ரைஸ் ஃப்ளேவர் நம்ம செய்யும்போதே தெரியுங்க, சூப்பராக வருது, ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்குது. ஸோ லைட்டாக லெமன் நம்ம பிழிஞ்சு விட்டுறலாங்க. சுட சுட ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இல்லை முட்டை கொத்து சேவை ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா ஆவி பறக்க டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க. சும்மா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு போர் அடிக்கும், கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.